الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات أو كما قال صلى الله عليه وسلم رواه الترمذي. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனையே அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படி அவனது கட்டளைகளை எடுத்து நடந்தும் அவன் விலக்கிய விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து வாழுமாறு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, எமக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை என்கிறது அல்லாஹு தஆலா தற்காலிகமாக தந்திருக்கிறான். நாங்க உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாலேயே எமது இறப்பு, எமது மரணம் அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே தீருவோம், மௌத்தை சந்தித்தே ஆகுவோம். அது ஏன்? தாயுடைய வயிற்றுக்குள்ள நாங்கெல்லாம் உருவாகும் பொழுது ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அல்லாஹ் எங்களை தாயுடைய வயிற்றுல உருவாக்கினான். அவன்தான் எங்களை படைத்தான். இந்த ஒவ்வொரு கட்டங்களாக உருவாக்கி சின்ன இந்த உடம்ப அந்த வயிற்றுக்குள்ள அவன் உருவாக்கி அதுக்கு பின்னால எங்களோட உடம்புல ரூஹ ஊதினான். அந்த ரூஹ ஊதினதுக்கு பிற்பாடு அல்லாஹு தஆலா அந்த ரூஹ ஊத நியமிச்ச மலக்கின் மூலமாகவே எழுதி வச்சிட்டான். ஹதீஸ்ல மிக தெளிவாக வருகிறது. ثم يؤمر بأربع كلمات நான்கு விடயங்களை எழுதும்படி மலக்குக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது.
அதுல முதலாவது ஒவ்வொருவருடைய ரிஸ்க், வாழ்க்கையுடைய தேவைகள், உணவு, உடை, எதெல்லாம் தேவைகளாக இருக்கிறதோ, ரிஸ்காக இருக்கிறதோ, அவைகள் ஒவ்வொருவருக்கும் பிறந்து உயிர் ஊதப்பட்ட உடனே அங்கு எழுதப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் எழுத வைக்கிறான். அடுத்து ரிஸ்க் எழுதியது போலவே அஜல், வயது, வாழ்நாள், உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறார் என்கிறது எழுதப்பட்டாச்சு. ரூஹ ஊதினுடனே எழுதப்பட்டு முடிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, எனவே நாம் எல்லாம் தாயிரிய வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னால், தாயிரிய வயிற்றில் எங்களுக்கு ரூஹ் ஊதப்பட்ட உடனே எங்களிடம் மௌத்து முடிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் வாழுகிற உலகத்தில் இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வயது ஒவ்வொருவருக்கு இருக்கிறது. அந்த வயதுகள் கண்ணியமானவர்களே கடந்து செல்ல செல்ல நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? நமது வயது எங்கே கடிந்து போய் கொண்டிருக்கிறது என்றிருந்தால், எமது அஜல், நமக்கு கொடுக்கப்பட்ட வயது, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வருடங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட மாதங்கள் அத்தனையும் முடிவுற சென்று கொண்டே இருக்கிறது. வீட்டில் எங்களை முடிவில் மௌத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே நாம் வாழுகிற உலகம் இது மௌத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உலகம் இது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மௌத்தாகிற வாழ்க்கை ஏன் தந்திருக்கிறார்? மௌத்தாக போறோம், யார்தான் நிரந்தரமாக வாழ போறோம்? உலகத்தில் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது, எங்கும் பார்க்க முடியாது. பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள், மௌத்தாகி மண்ணுக்குள்ள போனார்கள் என்கிறத தான் உலகத்துடைய வரலாற்றிலிருந்து நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். யாருக்கும் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறார்? மௌத்துடைய இந்த வாழ்க்கை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறார் என்றால், கண்ணியமானவர்களே, நல்ல மௌத்த தயாரிக்கிறது, நல்ல மௌத்தாடுகிறது. அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. ஹயாத், மௌத், உலகத்துல வாழ்ற வாழ்க்கை, அதோட மௌத்தாகிற மௌத்து, இது ரெண்டையும் அல்லாஹ் தஆலா ஏன் தந்திருக்கிறான், படைச்சிருக்கிறான்? லியப்லுவகும், உங்களை சோதிச்சு பார்க்கிறதுக்கு, உங்களை சோதிச்சு பார்க்கிறதுக்கு. என்ன சோதனை? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் நல்ல அமல் செய்றீங்க, நல்லத தேடுறீங்க, நல்ல மௌத்த தேடுறீங்க, நல்ல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அவன் சந்தோஷத்தை அடைகிற வாழ்க்கையை யார் வாழ்றீங்க, இதை பார்க்கத்தான் உங்களுக்கு ஹயாத்து மௌத்து. மௌத்திலிருந்து யாருக்கும் தப்பேலாம், யாரும் தப்புகிறத வரலாறே இல்லை. அல்ல என்ன சொல்றான்? நீங்க மௌத்த விட்டு ஓடினாலும் மௌத்த உங்களை பின்னால் ஓடி வந்து கொண்டீங்க. நீங்க விரண்டோட கூடிய மௌத்து. யாருக்கும் மௌத்துன்றது சந்தோஷமாக நான் மௌத்தாகணும் என்று மௌத்துக்கு தேடி போறதில்லை, மௌத்து தான் தேடி வருகிறது. இந்த மௌத்து சும்மா வருவதில்லை. நீங்க விரண்ட ஓடு ஓட இன்னும் கொஞ்சம் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும் என்ன, நீங்க மௌத்து வரக்கூடாது விரண்டு போக போக நிச்சயமாக அது உங்களை வந்து சந்திக்கத்தான் செய்தி. இன்னொரு ஆயத்தில் சொல்றா, நீங்க மௌத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இரும்பு கோட்டையை கட்டி எங்கேயும் இஸ்ராயல் மலக்குல் மௌத் வந்துறதுக்கு வழியே இல்லை, அடக்கி வச்சுக்கொண்டு இரும்பு கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நான் மௌத்தாகிடக்கூடாது, எனக்கு மௌத்து வரக்கூடாது, இங்கேயே வாழணும், வாழ்ந்து கொண்டே இருக்கணும் என்று நீங்க முயற்சி செய்தாலும் ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, எங்கே இருந்தாலும் யுத்ரிக்குமுல் மௌத்,
உங்களை மௌத்து பிடிக்கத்தான் போகுது. நீ எங்கிருந்தாலும் கட்டப்பட்ட இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் அது வந்தேதான். கண்ணியமானவர்களே, எங்களை நோக்கி வர இருக்கிற மௌத்துக்கு நாங்க எங்களை தயாராக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை அதுக்குத்தான் தந்திருக்கிறார். இந்த ஹயாத் அதுக்குத்தான். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கிடைக்குதுண்டா அது எங்களுக்கு கிடைக்கிற முதல் கேபிட்டல். எங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படுத்திட கூடாது. யார் யாருக்கு எத்தனை நாட்கள் அவன் முடிவு செஞ்சு வச்சிருக்கணும் தெரியாது. அது அவன் கையில் இருக்குது. ஒவ்வொருத்த அஜலும் யாருக்குமே தெரியாது. பாப்பாக்கு தெரியா மகண்ட மௌத் எப்போ வரும், மகனுக்கு தெரியா வாப்பட மௌத் எப்போ வரும், உண்மைக்கு தெரியா புள்ளட, புள்ளைக்கு தெரியா உம்மட, எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். பாருங்க, வாப்பா ஹயாத்தோட போகல, இளைய மகன் மௌத்து, உம்மா ஹயாத்தோட போகல, மூத்த மகள் மௌத்து, உம்மாவும் ஹயாத்துல புள்ளகள் மௌத்தாகி கொண்டு போறாங்க. யாருக்குமே தெரியும், எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹிக்மத், அவனுடைய ஞானம் அதுக்கு பின்னால் இருக்குது. கண்ணியமானவர்களே, அவன் இந்த வாழ்க்கைய உலகத்துல எங்களுக்கு தந்திருக்கிறான். யாருக்கும் தெரியாம அவன் அது தெரிஞ்சவனாக இருக்கிறான். எங்க மௌத்தா போறோம், ஊர்லயா, ரோட்லயா, ஹாஸ்பிட்டல்லையா, உள்நாட்டிலையா, வெளிநாட்டிலையா, அதுவும் தெரியா. யாருக்கு தெரியும்? எங்க இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்களோ அங்க அது எங்க இருக்கலாம், அஜல் முடிய எடுத்துடுவார். வெளிநாட்டில் இருப்பார் மௌத்து, உள்ளூர்ல இருப்பார் மௌத்து, பசார்ல இருப்பார் மௌத்து. இவர் மௌத்த நோக்கி போகல, மௌத் இவரை தேடி வந்துட்டு. அதனால சொல்றான், யாருக்கும் எந்த இடத்துல மௌத்தாகுவாங்கன்னு தெரியாது. எப்ப மௌத்தாகுவாங்க, எந்த இடத்துல மௌத்தாகுவாங்க தெரியவே தெரியா. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். மறைச்சு வச்சு எங்களுக்கு கேபிட்டல் முதல்ல தந்து கொண்டே இருக்கிறான். இந்த காலையில் அடைஞ்சோமா, இது எங்களோட வாழ்க்கையில கிடைச்ச முதல். இது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்குதான். அல்லாஹ் எனக்கு ஒரு கேபிட்டலை தாரான், முதல்ல தாரான். எதுக்கு? என்ன மௌத்த ரெடியாக்க, மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கையை அழகாக்க, அவனை நெருங்க, அவனை அடைய. இதுக்குத்தான் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையில நாம் இதை பெரிய பாடமாக எடுப்போம். மௌத்துடைய சிந்தனைகள் எங்களை விட்டு தூரமாகி கொண்டு போகுது. ஆனா திடீர்னு மௌத்த நாம காணுகிறோம். மௌத்தாக வயசுல சொல்றோம், 30 வயசுல, 25 வயசுல, 35 வயசுல இதெல்லாம் பேசுறோம். ஆனா மௌத்துடைய உணர்வுகள் எங்களை விட்டும் பறிக்கப்பட்டு கொண்டு போகுது. நானும் மௌத்தாக வேணும், எனக்கு ஒரு மௌத்து இருக்குது, அதுக்கு தயாரிக்கணுமே, அந்த உணர்வோட வாழணுமே என்கிறது கண்ணியமான இந்திய உலகத்துல எங்களை பொடிச்சு மரக்கடிச்சு வச்சு வாழ வச்சு கொண்டிருக்கு. பாருங்க, இன்றைக்கு நாள் உணர்வோட பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமையானா நாங்க எல்லாரும் எங்களை பொறுத்த மட்டும் குளிப்போம், சுண்ணத்தான குளிப்போம். நாங்க குளிச்சுட்டு தான் மஸ்ஜிதுக்கு வந்தோம். பாருங்க, எங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுது. அது நாளையோ அடுத்த நாளோ இந்த வருஷமோ வார வருஷமோ எங்களோட வீட்டுல பாத்ரூம் ஈக்கும், வாஷ்ரூம் ஈக்கும், தண்ணிக்கும், டப்பிக்கும். என்னால குளிக்கலாம், எனக்கு டப்ப திருப்பலாம், என்னால தண்ணிய மேல ஊத்தலாம், ஷவருக்கு நிக்கலாம். என்ன செய்வாங்க? எங்களோட வீட்டுல எங்களுக்கு நெருக்கமானவங்க எங்களை நாங்க குளிக்க மாட்டோம், எங்களை குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டும் இன்னைக்கு குளிச்சோம், ஒரு நாள் வருகிறது அன்றைக்கு எங்களுக்கு குளிக்கலாம். எங்களை குளிப்பாற்றுறது ஊட்டார்கள் ஊரார்ந்த கடமை, குளிப்பாட்டி ஆகணும். எங்களுக்கு உணர்வு இல்லை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நாங்கெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல டிரெஸ், நல்ல உடுப்பை உடுத்திட்டு தான் வந்திருக்கிறோம். சுண்ணத்தால் தான். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் வரப்போகுது, எங்களை குளிப்பாட்டிட்டு அல்மாரியில வீட்டுல எங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான பொறுமதியான ஆடைகள் எல்லாம் இருக்கும்.
நாங்க உடுத்து வைப்போம். சில நேரத்தில் நல்ல ஆடைகள் எல்லாம் கலட்டுவாங்க. பெண்களாக இருந்தா தங்க நகைகள் நிறைய அணிஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கலட்டிடுவாங்க. கலட்டிட்டு எங்களோட பொடி அது எங்களோட கண்ட்ரோல் இல்ல, எங்களால ஆடை எடுத்து உடுத்துக்கொள்ளலாம். எங்களோட குடும்பம் எங்களுக்கு நெருக்கமானவங்க எங்களுக்கு வெள்ள கஃபனை சுத்திடுவாங்க. நாங்க உடுக்க மாட்டோம், எங்களை உடுப்பாட்டுவாங்க. எங்களுக்கு உடுக்கலாம், எங்களை உடுப்பாட்டுறது எங்களோட குடும்பத்தில் எங்களோட ஊர் மக்கள்கிட்ட கடமை. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வாகனத்தில் பைக்கில் நடந்து பல வகையில வந்தோம். அந்த நாள் வரும் பொழுது எங்களால டிரைவிங் பண்ண இயலா, எங்களால காலால நடக்கலாம். ஆனா இந்த கைக்கும் இந்த காலிக்கும் இந்த பொடிக்கும் ஒன்றுமே செய்ய இயலாமாகிடும், கட்டையாக மாறிடும். என்ன செய்வாங்க? எங்களை சுமந்து தூக்கி கொண்டு பள்ளிக்கு வருவாங்க, மஸ்ஜிதுக்கு வருவாங்க. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பயான கேட்டுட்டு ஜும்மாவை தொழுவோம். அந்த நாள்ல எங்களை கொண்டு வந்து முன்னால வச்சுட்டு எங்களுக்கு தொலை ஏலா, எங்களுக்கு சுஜூதி செய்ய ஏலா, எங்களுக்கு நிலையில நிக்கலாம், ஒன்றுமே செய்யல. வெறும் கட்டையாக சந்தூக்கில் வச்சிருப்பாங்க, எங்களை வச்சு தொலை வைப்பாங்க. அவங்க நன்மை அடைஞ்சு கொள்வாங்க, நான் ஒன்றுமே செய்ய இயலாத நிலையில் இருப்போம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு தொழுதுட்டா இன்ஷா அல்லாஹ் பஜாருக்கு எங்களோட கடைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு திரும்பி போவோம். எங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல எங்களை தொலை வச்சுட்டு வீட்டுக்கோ பஜாருக்கோ தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ எங்குமே இல்ல, எல்லாரும் சேர்ந்து எங்களோட குடும்பம் உறவு நண்பர்கள் ஊரார்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு மண்ணறைக்கு போவாங்க, மக்பராக்கு போவாங்க. அங்க எங்களுக்கு ஒரு 6 அடி வெட்டப்பட்டிருக்கும், மண்ணெல்லாம் தோண்டி வெளியே வச்சிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அந்த சந்தூக்குள்ளிருந்து எங்களுக்கு மிச்சம் நெருக்கமானவங்க அப்படியே தூக்கி மண்ணுக்குள்ள அந்த கபருக்குள்ள வச்சிடுவாங்க. வச்சு முறையாக சுண்ணத்தான முறையில கிப்லாவெல்லாம் பார்த்து கவனமா வைப்பாங்க. வச்சுட்டு இந்த வாப்பவே, எந்த மச்சனே, எந்த நானவே, எந்த உம்மவே, கண்ணியமானவர்களே, அதனால நானும் அவளை கிட்ட போய் தூங்க போறேன், கிட்ட போய் உட்கார போறேன். ஏலவே ஏலா. எல்லாரும் ரொம்ப நேசத்துக்குரியவங்க, அன்புக்குரியவங்க, பாசத்துக்குரியவங்க எல்லாரும் மண்ணுக்குள்ள வச்சுட்டு மண் புடி எடுத்து அந்த எங்களோட கபருல போடுவாங்க, மண்ணை தூக்கி தூக்கி போடுவாங்க. மின்ஹா கலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா. மண்ணாலே படைச்சோம், மண்ணுக்கே எடுத்திருக்கிறோம், மண்ணிலிருந்தே வெளியாக்குவோம், உங்களை திரும்ப எழுப்பாட்டுவோம். இந்த ஆயத்தை ஓதி ஓதி தெரிஞ்சவங்க அந்த மண்ணை போடுவாங்க. மண்ணறையில மண்ணால மூடிட்டு தனிய வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. அதுக்கு பின்னால மண்ணுக்குள்ள யாருமே இல்ல, உறவு இல்ல, நண்பர்கள் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, தனிய. கண்ணியமானவர்களே, கபர் இருக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றோ சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும், இல்ல நரகத்துடைய படுகொலியாக மாறிடும். அதனாலதான் கபருக்குள்ள மையத்தை வச்சுட்டு வந்த உடனே மலக்கு 2 பேர் வராங்க. வந்து பல கேள்விகள். யார் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் மண்ணறையில சந்தோஷமா வாழ்வாங்க. சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து கொடுக்கப்படும், சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க. அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, எங்களோ ஒவ்வொரு நாளும் நாங்க மௌத்தானத்துக்கு பின்னால அடக்கம் செய்யப்பட இருக்கிற கபரு இருக்குது. ஒவ்வொருத்தையும் கபரு
போன்ற இடம் முடிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த கபரு என்ன உங்கள் எல்லாரையும் அழைக்குது. ஏ மனிதா, நீ நடமாடுகிறாய், நீ சந்தோஷமா இருக்கிறாய், என்ன மறந்துட்டாய்? நான் தெரியுமா? அன பைத்துல் வஹ்ஷா, அன பைத்துல் குர்பா, அன பைத்துல் முல்மா. நான் இருட்டின் வீடாக ஒன்ன கொண்டாந்து வச்சிடுவாங்க, மண்ணை பெற்று மூடிடுவாங்க, அதுக்கு பின்னால இருட்டு தான் உங்களுக்கு. அன பைத்துல் வஹ்ஷா, நான் வெறுச்சியின் வீடாவே, உனக்கு ஹெல்ப் பண்ண, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, தனிய. கண்ணியமானவர்களே, எங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் எங்களோட கபரு பேசுது, சொல்லுது, நான் புழுக்களின் வீடாவேன், எனக்கிட்ட புழு, பாம்பு, விஷஜந்துக்கள் நிறைஞ்சு போயிருக்குது. அதனால மனிதா, என்ன மறந்துடாதே, நீ வர வேண்டிய இடம் இங்கதான், உன்னை ரெடியாக்கி நல்லா வந்தியண்டா, நான் உன்னை புது மாப்பிள்ளைய போல கவனித்துக் கொள்வேன். ஒரு தொந்தரவு தர மாட்டேன், ஒரு நெருக்கடியை உண்டாக்க மாட்டேன், சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருப்பேன். எங்களோட கபறுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. அதனாலதான் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு கபருடைய விஷயங்களை பேசக்கொள்ள அழுதுடுவாங்க. அந்த சஹாபி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் அடைஞ்சவங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னah, உஸ்மான் என்றா சொர்க்கத்தில் தான் என்று சொன்ன சஹாபிக்கு கபரை பத்தி பேசக்கொள்ள அழுதுடுவாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், உஸ்மான் உங்களுக்கு சொர்க்கத்தை சொன்னா, நரகத்தை சொன்னா வராத பயம், வராத அழுக கபரை சொல்லக்கொள்ள வருகிறது. சொல்லுவாங்களாம், அதுதான் மௌத்துக்கு பிறகுள்ள சந்திக்கிற முதலாவது கட்டம், முதலாவது இடம். அந்த மண்ணறைய நான் தப்பிக்கொண்டா, எனக்கு அங்க விமோசனம் கிடைச்சிட்டா, அதுக்கு பிறகு எல்லாம் அது வெற்றிதான், அது சாதாரணமாக மாறிடும். இல்ல கபருக்குள்ள மாட்டிக்கொண்டா, முன்கர் அலைஹிஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டு மர் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக வமா கிப்லத்துக கேள்வி கேட்க போகல, உலகத்துல சரியாக வாழாம, அல்லாஹ்வை மறந்து, ஆகிரத்தை மறந்து, உலகத்துடைய ஆசைகள் பின்னால அடிமையாகி அதை அடையணும் என்ற மோகத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு போனா, கண்ணியமானவர்களே, அந்த கபருல அந்த மலக்குமார் கேட்கிற கேள்வியும் பொழுது அட்டமாறுவார். ஒன்று சொல்லல, பாடமாக்கி பதில் சொல்ற இடம் எல்லாது வாழ்ந்த வாழ்க்கைக்கு பதிலாக மாறுவது. ஆக கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். கபருக்கு ரெடி ஆக்கணும், நல்ல மௌத்துக்கு ரெடி ஆக்கணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துக்காக, நல்ல மௌத்துக்காக துஆ செஞ்சிருக்கிறார். யாரு? ஈருலக தலைவர், உத்தம நபி, எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல 3 மணி 4 மணி பிந்தி இரவுல எழும்பினா சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 5 ஓதுவாங்க. அதுல துஆக்கள் வருகிறது. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وتوفنا مع الأبرار. يا الله إنني موتاكلم யாரோடா நல்லவர்களோட நல்ல மௌத்து வரணும். யா அல்லாஹ், யார் துஆ செய்றாங்க ஒவ்வொரு நாளும் இரவுல? ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சஹாபாக்கள் மௌத்தை பயந்து வாழ்ந்தாங்க. நல்ல மௌத்துக்கு தங்களை அர்ப்பணிச்சாங்க, ரெடியாக்கினாங்க. அதனால பல சஹாபாக்களுடைய வரலாறு படிக்க போகல, அவங்களுக்கு வந்த மௌத்து இருக்குது ஆச்சரியமாயிக்குது, பொறாமையாயிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதிக்கொண்டு தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் என்ன முஸ்லிமாக மௌத்தாக்கி சாலிஹீன்களோட சேர்த்துக்கோ என்ற அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மௌத்தாகிறார். மௌத்
கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவங்களோட மௌத் ஆச்சரியமாக இருக்குது. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இது ஓதிக்கொண்டே உயிர் போகுது. மௌத் ஆட்சி செஞ்சாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை போலவே இன்னைக்கும் உமர் என்ற ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களும் தன்னுடைய மௌத்துடைய நேரத்தில் கண்ணியமானவர்களே எப்படியான ஒரு அழகான மௌத் அடைஞ்சு கொண்டார். تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. இந்த ஆயத்தை ஓதிட்டே மௌத்தாகிறார். குர்ஆனோட மௌத், சிரிச்ச மௌத்து, நல்ல மௌத்து, பாக்கியமான மௌத்து. கண்ணியமானவர்களே, எனக்கும் மௌத்து இருக்குது, உங்களுக்கும் மௌத்து இருக்குது. எங்களோட மௌத்துகள் அல்லாஹ்வாகணும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோட அவனுடைய திருப்தியோடு அடையணும். சொர்க்கத்தை காட்டிட்டு மலக்கு சொல்லணும் தட்டி உயிர் கைப்பற்றப்படுகிறது. மலக்குள் மௌத் வந்து கைப்பற்றி கொண்டு போகல, சொர்க்கத்தை காட்டி கொண்டு பாப்பா இங்கதான் போறீங்க, நீங்க இங்கதான் போறீங்க, நீங்க எங்களுக்கு நன்மாரேன்னு சொல்லணும். நரகத்தை காட்டுவாங்க, காட்டிட்டு சொல்லுவாங்க இங்க நீங்க போக இருந்ததுதான் தப்பிச்சீங்க, நீங்க நேரத்துக்கு தொழுதீங்க, நோம்பு பிடிச்சீங்க, சதக்கா செஞ்சீங்க, ஜகாத் கொடுத்தீங்க, நல்ல பண்பாடு, நல்ல குணம், நல்லவரா வாழ்ந்தீங்க, பாதுகாத்து சொர்க்கம் போறீங்க. இது எங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட உயிரை கைப்பற்ற கொள்ள மலக்கு சொல்லணும். கண்ணியமானவர்களே, இதுக்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தை சந்தர்ப்பமா தந்திருக்கிறான். மனைவி அதுக்குத்தான், பிள்ளைகள் அதுக்குத்தான், தொழில் பிசினஸ் அதுக்குத்தான், வாழ்க்கை அதுக்குத்தான். எதுக்கு? நல்ல மௌத்த தயாரிக்கிறதுக்கு. அதுக்கு எதுவும் தடை இல்லை. பிசினஸ் தடையா தடை இல்லை, மனைவி தடையா தடை இல்லை, பிள்ளைகள் தடையா தடை இல்லை. இதெல்லாம் அதுக்கு சார்பாக சாதகமாக ஆக்கணும். அதனால சொன்னோம், கலீஃபா உலகத்தாட்சி செஞ்சவர் அவரே மௌத்தா போகல. ஓதிக்கொண்டே மௌத்தார். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான். எப்ப யாருக்கு எங்க எந்த இடத்துல எந்த நேரத்தில் வரும்னு தெரியா. அதுக்கு பின்னால கை கொடுக்க யாரும் இல்லை. மௌத்துக்கு பிறகு உலகத்தில் எல்லாம் மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், உடம்பிறப்புகள், சகோதரர்கள், கூட்டாளிமார் எல்லாம் உலகத்துல தான். கண்ணை மூடிட்டது பின்னால யாரும் யாருக்கு உதவி செய்யலா. ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமையில் உம்மாவை காண போகல மகன் ஓடுவான், கணவனை காணக்கொள்ள மனைவி ஓடுவா, மனைவியை காணக்கொள்ள கணவன் ஓடுவாங்க, கிட்ட வர மாட்டாங்க. ஓடுவாங்க, சாதாரண ஓட்டம் இல்ல. கிட்ட வந்துடப்படாது, மனைவி கிட்ட வரப்படாது, மனைவி யோசிப்பா, கணவன் கிட்ட வரப்படாது, விரண்டோடுவாங்க. எனவே இது அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அங்க யாரும் யாருக்கு கை கொடுக்கிற இடம் இல்லை. எனவே இங்க தந்திக்கிற சந்தர்ப்பத்தை நாங்க முறையாக பயன்படுத்தணும். அல்லாஹ்வை அடையணும், வாழ்க்கையை திருத்தணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும், மௌத்த முன்னால வைக்கணும். நான் நாளைக்கு மௌத்தாகிட்டா, அடுத்த கணம் மௌத்தாகிட்டா என்ற அந்த உணர்வோடு நான் உலகத்தில் வாழும் பொழுது உண்மையாளர்களாக வாழுவோம், அல்லாஹ் பயந்தவர்களாக வாழ்வோம். என் வாழ்க்கை அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذ்ஸாத். இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, இன்பங்களை முறியடிக்கக்கூடிய அத அதிகமாக நீங்க பேசுங்க பேசுங்க யோசிங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லாது என்ன சொன்னாங்க? அல் மௌத், மௌத் அதிகமான அடைங்க. கண்ணியமானவர்களே, நாம எங்களோட வீட்டுல மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லோரும் மௌத்த நிறைய பேசுவோம், மௌத்துக்கு தயாராகுவோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அத்தகைய அவனுடைய அழகான சிறப்பான வரவேற்போடு மௌத்துகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை எல்லோருக்கும் வந்து நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிப்பாயாக, மாதா பிதாக்களை மன்னிப்பாயாக, பூரா மூமிங்களை முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில் நீ வாய்ப்பு தந்திருக்கிறாயா அல்லாஹ், அது முறையாக அழகாக ஒன்னு அடைஞ்சு கொள்ளக்கூடிய வழியில
யா அல்லாஹ் சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு தந்திரியா அல்லாஹ். நாங்கள் எல்லோருக்கும் நல்ல மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நோயற்ற வாழ்க்கையை தருவாயாக, நோயோடு உள்ளவர்களுக்கு சுகத்தை தருவாயாக, கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, கடனோடு உள்ளவர்களுக்கு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிகள் லேசுபடுத்தி கொடுப்பாயாக. நல்ல மௌத்த தந்திரியா அல்லாஹ், நல்ல மௌத்தத்தாயா அல்லாஹ். கெட்டவர்களாக மௌத்தாக்கிறாரே அல்லாஹ், பாவிகளாக மௌத்தாக்கிறாரே அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தோடு உன்னை சந்தோஷப்படுத்திய நிலையில நல்ல மௌத்த தந்திரியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.